திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர் ஒருவர் தவறவிட்ட நகையை ஒப்படைத்த சிறுமிகளை போலீசார் வெகுவாக பாராட்டினர். சென்னை ஜவஹர்லால் நகரைச் சேர்ந்தவர் கௌதம். ஐடி ஊழியரான இவர் தனது குடும்பத்துடன் காரில் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் வீட்டுக்கு புறப்பட்டு செல்ல கார் பார்க்கிங் செய்த இடத்திற்கு சென்றபோது கையில் அணிந்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 சவரன் காப்பு காணாமல் போனது தெரியவந்தது. இது குறித்து அவர் உடனடியாக மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்தில் புகார் செய்தார். சற்று நேரத்தில் சிறுமிகள் 2 பேர் புறக்காவல் நிலையம் வந்து கார் பார்க்கிங் பகுதியில் காப்பு கிடந்ததாக கூறி பணியில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆர்கேபேட்டை பகுதியைச் சேர்ந்த பவித்ரா, ரேணுகா என்ற அந்த இரு சகோதரிகளும் சுவாமி தரிசனம் செய்ய வந்தபோது நகைகள் கிடைத்ததாக போலீசாரிடம் தெரிவித்தனர். வறுமையிலும் பக்தர் ஒருவர் தவறவிட்ட நகையை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்துடன் செயல்பட்ட சிறுமிகளை நகையை தவறவிட்ட பக்தரும் போலீசாரும் வெகுவாக பாராட்டினர்.